புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் கொள்ளக் குளிரக் குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம் பாவாய். பறவை உருவெடுத்து வந்தான் பகாசுரன் என்றொரு அசுரன். அவனை கொன்ற கண்ணனை, ராவணனின் 10 தலைகளையும் கிள்ளி எறிந்த அந்த ராமனை போற்றி பாடி நோன்பு நோற்க வேண்டும், மார்கழி நீராட வேண்டும். பெண்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டனர். வெள்ளி எழுந்து வியாழனும் மறைந்து விட்டது. இந்த காலை நேரத்து பறவைகள் எல்லாம் கூக்குரல் எழுப்புகின்றன. தாமரை போன்ற கண்களை கொண்ட பெண்ணே, உள்ளமும் உடலும் குளிரும் வண்ணம் குளிர்ந்த நீரில் நீராட வேண்டும். அப்படி நீராட வராமல் நீ இன்னும் படுக்கையில் கிடந்து உறங்கலாமோ என்று இந்த பெண்ணை எழுப்பும் சாக்கிலே யார் யாரெல்லாம் சோம்பலினால் அறியாமையினால் வீழ்ந்து கிடக்கின்றார்களோ எல்லோரையும் எழுப்புகின்றாள் கோதை நாச்சி.